ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன பிஸ்னஸ், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எல்லான்றது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கோதுமை கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப் கோதுமை ரவை போட்டு அதே நெய்யிலே அதே கடாயிலே நல்லா போட்டு நான் வறுத்துக்கிறேன். தீச்சிடாதீங்க, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இது முற்றிலுமாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கேசரி கலர் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்திங்கன்னா ரவை நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்தேன் இல்லையா, நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இனிப்பு சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் சர்க்கரை 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. லைட்டாக இலக்கமாக தான் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இறக்குனிங்கன்னா சுட சுட கேசரி, கோதுமை கேசரி ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்